கையை கிழிக்குது ரோய். தோரு நீ குப்பையை பொறுக்கு, நான் அந்த முள்ளெல்லாம் எடுத்து இங்கிட்டு ஒரு இடத்துல போடுறேன். எரிக்கிற மாட்டோம், இல்லாட்டினா அடுத்து இந்த சாப்பாட்டுக்கு எரிக்கிறதுக்கு வேணும்ல, அப்போ வந்து எடுத்துகிட்டு போகிற மாட்டோம். கையை கீறுது. முள்ளு ரொம்ப கீறுது. ஏன்னா மூக்கில் வேற அடிச்சிருச்சு. மூக்கில் காயமாயிடுச்சா? காயம்லாம் இல்லை, மூக்கில் அடிச்சிருச்சு வேற. அது போடும்போது எனக்கு ரத்தம் வந்துருச்சு. க்ளவுஸ் மாட்டிக்கணும். அதே 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 எல்லாம் தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும்டா. கொஞ்சமாக இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். போக போக வேணுங்கிற எல்லா எக்யூப்மெண்ட். இந்த தடவை மதுரை போகிறோம்ல, போயிட்டு கைக்கு வேணுங்கிற க்ளவுஸு. நேற்று எத்தனை மணிக்கு வந்த? நைட்டு நேற்று 12:45 1 மணி இருக்கும். ஏண்டா 4:30 மணிக்கு கிளம்பி போகிறேன். 4:30 மணிக்கு கிளம்புறேன்னா 4:30 மணிக்கு கிளம்பலையே. இங்கேருந்து போகவே 8 8:15 8:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து பஸ் ஏற. இங்கேருந்து பஸ் ஏற காலையில் 8:30? என்னடா சொல்கிற? ஆமாம், அது கிளம்புனா கிளம்பி வராமல் கிளம்புறதுக்கு லேட்டாகி போச்சு. எந்திரிக்க லேட்டாகி போச்சு. ஃபஸ்ட்டு நல்லா எந்திரிக்க முடியல. அலாரம் வச்சுட்டு திரும்ப ஆஃப் பண்ணிட்டு படுக்க வேண்டிய ஆகி போச்சு. 4:30க்கு போயிருந்தேன்னா 8:30க்கு இங்கே வந்திருக்கலாம். ஆமாம் ஆமாம், போகிற டயத்துக்கு கிளம்புற டயத்துக்கு இங்கே வந்திருக்கலாம். இப்போ அதான் ஒரு ஆளாக பார்த்துக்கிட்டு இருந்தார். திட்டிருப்பாரு. என்ன பண்ணுறது, அது உள்ளது தானே. என்னத்துக்கு போனீங்க? அவங்களுக்கு முடி எடுக்கிற 2 பேர்த்துக்கு முடி அடிக்குது. ஃபஸ்ட்டு முடியா என்ன? ஃபஸ்ட்டு முடியெல்லாம் குழந்தை கோயிலில் எடுத்தாச்சு. இது முருகனுக்கு எடுக்கணும்னு எடுத்தாச்சு. சும்மா கிடக்க மாட்டேங்கிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டே தெரியுறது. ஏண்டா என் தம்பி பையன் அந்த மணி பிளான்ட் வச்சுருந்தாங்கல்ல, ஏதோ ஒரு வீடியோவில் மணி பிளான்ட் வச்சுருந்தா குடும்பம் மனைவியோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வளர வளர அப்படின்ற மாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை எனக்கு அமுச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நான் வீட்டில் மணி பிளான்ட் அதை வாங்கிட்டு வந்தது அவன். சரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றும் போது அதுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ யாரோ ஒரு ஆள் இதை வாங்கிட்டு வரும்போதும் இது வச்சா வீட்டில் பணம் வரும்ன்றதுக்காக வச்சிருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தா பணம் வரும் இல்லை பணம் போகுது அப்படின்றதுக்காக ஒரு உயிரை வந்து வளர்க்கவும் கூடாது, அழிக்கவும் கூடாது. இருந்ததுன்னா எப்பவும் போல அன்பு செலுத்திட்டு அந்த உயிர் என்ன பண்ணுச்சு சொல்ல போனா இந்த பிரபஞ்சத்தோட நியதிப்படி நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். தப்பானவனுக்கும் நீ அன்பு காட்டினேன்னா அவன் மற்றவங்களுக்கு தப்பு செஞ்சாலும் உனக்கு நல்லது செய்வான் அவசியம். அப்படி இருக்கக்கூடிய இந்த இயற்கை விதிக்கிட்ட இது வளர்க்குறதுனால நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அறிவு இல்லாமல் சண்டை போட்டுக்கிறோம், புரிதல் இல்லாமல் இதாக போகிறோம்னா அதுக்கு அந்த செடி கொடிகள் என்ன பாவம் பண்ணுச்சு அதை போட்டு வச்சுருக்காங்க. அதையும் பாரு, காசுக்கு விற்கிறாங்க பார்த்தியா, அதை ரெடி பண்ணி விற்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் வியாபாரத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்த நீடு யாருக்கு இருக்கோ அதை வந்து சும்மா கொடுக்குறவனும் ஒரு கணக்கில் சேருவான், வியாபாரத்துக்கு கொடுக்குறவனும் ஒரு கணக்கில் சேருவான். ஏன்னா அவனும் டைம் கொடுக்குறான்ல அதை ரெடி பண்ணி வச்சு கொடுக்குறதுக்கு. அதெல்லாம் ஆனால் அதை வந்து பணம் கிடைக்கணுன்றதுக்காக வளர்க்குறதும் இல்லை, அது கிடைக்காது சண்டை வரும்ன்றதுக்காக அழிக்கிறதும் அந்த குணம் இருக்கு பாரு, அது சுயநலத்தன்மை. அதாவது இங்கே இருக்கக்கூடிய இகலோக புலன்களுக்காக ஒரு விஷயத்தை, அதுவும் உயிரை வந்து அதோட கேரக்டர் என்னன்னே தெரியாமல் நாம் அதோட கேரக்டர் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையில் நம்மளும் ஒரு உயிர் தானே. ஆமாம், இந்த நமக்கு மேலே இருக்கக்கூடிய இயற்கை என்ன பண்ணுன்னு கேட்டேன்னா நம்மளை கேட்காமையே நம்மளுடைய கேரக்டர் டிசைட் பண்ணிடும். அவசியம், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் நிஜமாலுமே உண்மை தானே? இன்னும் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. என்னது இப்போ இதெல்லாம் வந்து சாத்தியம் தானா? என்ன சாத்தியம்? இல்லைடா இப்போ சொல்கிறீல்ல, அதாவது அறிவு நமக்கு இருக்கணும்டா. நாம என்ன இப்போ இந்த இடம் இருக்கு, இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டா சுத்தம் பண்ணுறோம்னா இது குப்பையாகுமான்னு கேட்குறேன். சுத்தம் பண்ணிட்டா சுத்தமாக இருக்கும். குப்பை நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம், இதே டைம் இது குப்பை ஆகிட்டு இருக்கா இல்லை க்ளீன் ஆகிட்டு இருக்கா? க்ளீன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து வேணுங்கிறத வச்சுக்கணும், வேணாங்கிறத தூக்கி போடணும். ஆமாம், இந்த முள்ளு குத்தம் ஓகே, அதை அப்புறப்படுத்தலாம். ஆமாம், வேற எதுவும் குத்த போதா நம்மள? இல்லை. இப்போ இது வந்து 7 இருக்கு இந்த செடி, அதை எதுக்கு என்ன பண்ண போறோம்? பிடிங்கி போட மாட்டோம்ல. அதே மாட்டம் தான் பிரச்சனைன்றது நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை ஒதுக்கிக்கிட்டா போதும்.
எது எந்த குணம் கோவம் வந்து நம்ம குடும்பத்தில் அமைதி இழக்க செய்தா, விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்து அமைதி இழக்க செய்தா அப்படின்னு எதை பார்த்தோ அமைதியை இழக்க வைக்கிறத நம்மக்கிட்ட இருந்து ஒதுக்கிட்டோம்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம். அதை விட்டுவிட்டு இதை வளர்க்குறதுனால நம்ம குடும்பத்தில் அமைதி இருக்கு, இதை தூக்கி எறிகிறதுனால திரும்ப அந்த அமைதி வந்துடும் அப்படின்ற மாட்டம் டிசைட் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே வந்து சரி பண்ணுறது நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. வெளியில் இருக்கிற விஷயம் எதையுமே நம்ம காரணம் காமிக்கக்கூடாது. எல்லாம் அது போக்கில் இருக்குது, அதை நம்ம எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். ஒரு விஷச்செடி இருக்குது, விஷத்தை அப்படிங்கிறத வந்து நீ மருந்தாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை மரணத்துக்கு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது உன்னோட விருப்பம். இந்த முள் இருக்குது அப்படின்னா முள்ளை கொண்டு செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளோ ஆப்ரேஷன் கூட அந்த முள்ளை வச்சு பண்ணலாம் முடியும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. முள்ளால் தான் எடுக்கணுன்றது போல் சொல்கிறாங்க. இந்த கூர்மை எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இயற்கையில் இருக்கக்கூடிய இருப்பை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்கலாம். அது நம்மளோட அறிவை பொறுத்து. அது இருக்கிறதுனால தான் இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்கிறது நம்ம அறியாமை. இருக்கிறவனை வந்து சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல் அது மேலே பழிய போடுறதுக்கு சமம். இங்கே வந்து இதை பண்ணால் நமக்கு வளம் சேரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என்ன இந்த மனிதத்தன்மையில வந்து நமக்கு மீறின ஒரு அறிவு இருக்குது. இப்போ நீ வந்து உனக்கு உணவு கிடைக்குதுன்றதுக்காக உயிரை கொள்கிறோம் அப்படின்னோம்னா அதோட உயிரை பறிக்கிறோம்ல, அதுவும் இங்கே ஒரு செயலாக மாறி இருக்கு. அதோட வாழ்க்கையை பறிக்கிறோம்ல. இப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல, அது அதோடைய பங்குக்கு செஞ்ச செயலுக்கு தகுந்த விளைவை கொடுக்கணுன்றதுக்காக நம்ம வாழ்க்கையும் ஒரு நாள் பறி போகுன்றது அங்கே கன்ஃபார்ம். வாழ்க்கையில் நான் 300 கோடியோட வாழ்க்கை காணாம ஆக்கியிருக்கேன் என்னோட உணவுக்காக அப்படின்னா இந்த உலகத்துல இன்னொரு உணவுக்காக நம்ம பலியாவோன்றது கட்டாயமாக்கிடுச்சு. அது நம்ம செஞ்ச செயல்னால. கிளாஸ் இந்த மக்காத குப்பை இருக்குல்ல, இதுதான் பெரிய பிரச்சனை. இது வந்து குச்சியை வச்சுதான் நோண்டி விட்டு ஒரு கையில சின்ன குச்சி வச்சுக்கணும்டா. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். வேறு இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்தேன்னு வச்சுக்கோ வந்துடும். அப்படி எடுத்துடலாம். அப்படி எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியதுதான். அது ரொம்ப நாள் ஆன பேப்பர்லாம் அப்படி மடங்கி போய் கிடக்கு. மண்ணோட பாதி மண் பாதி இதுவும் இருக்குது. என்ன இப்படி நம்ம ஈடுபடும் போது என்னன்னா மைண்டு வந்து வேற எங்கிட்டும் போய் எதையும் நினச்சிக்கிட்டு இருக்காது. இதில் ஃபுல் கவனமாக இருக்கும். அப்போ அந்த மனசு வரும்ல, தியானத்துக்கு சமம் இதுவும். ஆமாம், தியானம் பண்ண முடியல அப்படின்னா அப்படி சேவை செஞ்சுட்டு போயிடணும். அதனால தான் அன்னை தெரசா வந்து இன்னும் உலகம் பாராட்டுது. இன்னும் உலகம் பாராட்டுறதுக்காக இல்லை, நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா இதுவும் சுயநலம் தான். அதாவது சுயத்தின் நலத்துக்காக நம்ம பண்ணக்கூடிய செயல். வேர்க்குதாப்பா இப்போ 2 நாளாக இந்த வேலை பார்க்குறதுனால. வெயில் கொஞ்ச நாளாகவே வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை பார்த்து வேர்வேன்றது இல்லாமல் போயிடுச்சு. அதாவது உடம்புல உப்பத்துக்கு வேர்க்கிறத உழைக்கும் போது வேர்க்கிறது வேற இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை சொல்கிறேன். இந்த புருவத்துலலாம் வேர்வை வர்றது அது சும்மா உட்காந்துருக்கும்போது வராது. பாதி மக்கியும் பாதி மக்காமையும் கிடக்கு. மக்கள் போட்ட குப்பைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டில் எடுத்து ஓரமாக போட்டுரு. அது ஒரு ஓரமாக குமிச்சிரு. உடனே பாட்டில் அந்த மரத்துக்கு அடியில் வச்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எடுத்து எங்கன்னா பாட்டில் கிடக்கா அதை ஒரு இடத்துல வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, பாட்டில் எடுக்கிறதுக்கு பை வரும்ல அதில் எடுத்து வச்சிடலாம். மலையை களவாடிட்டு போகிறோம்னு நினச்சிட்டாங்களோ? இல்லை, உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணியிருக்கேன் 2 பேர் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. எப்படி அது உள்ளுக்குள்ளெல்லாம் போச்சு குப்பைகள்? காற்றுக்கு போயிருக்கலாம், இவங்களே போட்டிருக்கலாம், மக்களே போட்டிருக்கலாம். நடக்கிறதெல்லாம் எடு. இந்த இங்கே சுற்றி இருக்கு போது குட்டி குட்டியா. நிற்காத, வேர்க்க வேலையை பாரு. நீ அந்த இதெல்லாம் எடுத்து இதிலே போட்டுரு. அதான் இதில் தான் ஒன்றா அப்படியே குமிச்சு வச்சுருவோம். நான் குப்பையை போட்டுக்கிறேன். ஆமாம், இதை போட்டுட்டு குப்பையை விட்டு வந்துடு. போட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். வரேன் இதை பூரா சரி பண்ணிட்டு வரேன். திருப்பதி போகலான் இருக்கோம். திருப்பதியா? எப்போ? இந்த வாரத்தில் தான். இந்த வாரத்துலையா? அவனுக்கு முடி எடுக்கணுமா? யாருக்கு? வேணா கார்த்திக் பயலுக்கா? யாருக்குடா? கார்த்திகை தான்டா. சரி சரி சரி,
இருப்பதுன்னா எப்படியும் 3 நாள் ஆகும்டா. 3 நாள் ஆகுமா? ஆமாம். என்னடா சொல்கிறா? 3 நாள் ஆகும்டா. கூட்டத்தை பொறுத்து இருக்கு. அப்படியா? அங்கேயே தங்குற மாதிரி இருக்கும். போயிட்டு டக்குன்னுலாம் வர முடியாதா? பெரிய மலையா? நீ போயிருக்கியாண்ணா? போனதில்ல. இப்போ கிட்டன்ஸில் போனாங்களா டூரு இந்த போன மாதம். என்ன படத்துக்கே போகாமல் படத்தோட ரிவ்யூ சொல்கிற மாட்டான். ஏடா போகணும் இல்லைடா. தீயெல்லாம் பற்ற வைக்கல, குப்பையை பொறுக்கிறதுக்கு இடங்களா இருக்குன்னு ஒரு கடை ஒதுக்கி வைக்கிறோம். தெரியுமா? அப்படி செய்ய மாட்டான். எடுத்து குமிச்சு வச்சுருக்கான், சுத்தம் பண்ணி இருக்கான். நம்ம இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி இருக்கான். நாட்டு மேலே ஒரு அக்கறை. நீங்களும் வந்து கலந்துக்கலாம். ஆமாம். இல்லை பற்ற வைக்க மாட்டான். குமிச்சு இது போல குமிச்சு வைக்கிறான். இந்த குப்பைகள்லாம் இருந்துச்சுன்னா மண் போராடிக்கிட்டே இருக்கும். இந்த குப்பைகள்லாம் இருந்துச்சுன்னா மண் எப்போவுமே போராடிக்கிட்டே இருக்கும், நிம்மதியாக இருக்காது. அதான் எடுத்து ஓரமாக குப்பை தொட்டியில் போடலான்ட்டு. வாங்கி மாட்டிடுவோம். சொல்லியிருக்கோம் மொத்தமாக எல்லாத்துக்கும், பசங்க எல்லாத்துக்கும். இன்னைக்கு நாங்கள் மட்டும் இருக்கிறதுனால வந்துட்டோம், இல்லாட்டினா 5-6 பேர் வருவோம். இன்னைக்கு அடுத்து மாட்டிடுவோம். தோரம் ஊச்சி தான். இப்படி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் அமுச்சு விட்ருவோம், ஒழிச்சு விட்ருவோம். விடுங்க. ஆமாம் ஆமாம். தப்பு பண்ணுறவங்க இருக்கும்போது பயமாக தானே இருக்கும். சரி பண்ணிடுவோம் எல்லாத்தையும். அதான் நேற்று வந்து முந்தா நாள் வந்து கிளாஸாக பொறுக்கிட்டு இருந்தோம். கிளாஸை பொறுக்கிட்டு இன்னைக்கு குப்பையை பொறுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோன்னு. போர்டு வச்சுருவோம். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சுற்றி போர்டு வச்சிடலாம். போர்டு க்ளவுஸ் இந்த வாரம் போயிட்டு மதுரையில் க்ளவுஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கணும் வாங்கிட்டு வந்துடு. அவங்க சொன்னாங்க பாரு, இப்போ ஒரு வாரம் உள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் போகப்பா. அது காசு கொடுத்தா சொன்னேன், அவங்க மனசார சொன்னது. இந்த பாட்டில் கிடக்குதுல்ல, அதான் இந்த எடுத்து போட்டால ஒரு இடம், அந்த இடத்துலையே எடுத்து வச்சிரு. இந்த உடஞ்சி அதெல்லாம் இங்கே கிடக்குறதுலாம் வரேன். இங்கேக்குள்ள குச்சி நிறைய கிடக்குது. வரேன். பாட்டிலுக்கு பை எடுத்துகிட்டு வரும்போது அதில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். எந்த டைம் வராங்கன்னு தெரில. சாயங்காலம் தாண்டா வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா நிறையா வருவாங்க. மத்தியானமே வந்துடுவாங்க. சாப்பாடு டைம் இருக்குல்ல, அப்போயே வாங்கிட்டு வந்துட்டு அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இங்கே பண்ணி இருப்பாங்க. அப்போதைக்கு நம்ம பசங்க வரணும். ஏன்டா இருக்குன்னு ஏதாவது ஒன்று கேட்டு பண்ணணும். ஒரு ஆள்லாம் வந்தீங்கன்னா அடிச்சு விடுவாங்க. நம்ம மொத்தமாக தான் வரணும். அவங்க எங்கே வரணும், நமக்கு எங்கே வரணும். இதோ அங்கண்ணா இருக்கு பாரு. அங்கண்ணா இங்கிட்டு இங்கண்ணா இந்த உடஞ்ச மூடியெல்லாம் இருக்குது பாரு. இந்த மூடி அது எல்லாத்தையும் எடுத்து போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். சாக்கு தான்டா வேணும், நிறையா இருக்குல்ல. இந்த பேப்பரை மட்டும் அப்படியே எடுத்து போவோம், கிளம்புவோம். சரி, இன்னைக்கு டியூட்டியை முடிச்சு. ஆமாம். சட்டியெல்லாம் கண்ணையை போட்டு வச்சுருக்கேன் பார்த்தியா? சட்டியெல்லாம் கழட்டி போட்டு வச்சுருக்கேன் பாரு. அவங்க எதுக்கு வந்தாங்களா யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? வீணாக போனவனுங்க அவசரம்னு வந்த அவசரத்தில் போட்டுட்டு போயிட்டாங்களா நம்ம. வலுவாக எதையாவது தின்னு பின்னாடி பிச்சுக்கிட்டு.
குட்டி குட்டி பேப்பர்லாம் இருக்குல்ல, அதையும் விட்டுறாத. நான் செய்கிறத திருந்த செஞ்சிடறேன். பார்த்தோன்னா பளபளன்னு இருக்கணும். சரக்கு பேப்பர் அதுதானா? பாட்டில் ஒட்டி இருக்காது, அது மட்டும் பளபளன்னு இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இதை பாட்டிலாம் லேசாக கிழிச்சிருமே, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க பாட்டில். அதெல்லாம் ரத்தம் பிச்சுக்கிட்டு போயிடும். இந்த பாட்டிலாம் எதை வச்சு தயாரிக்கிறாங்க? எல்லாம் அதுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருக்கும். இருக்கு. அதான் டிஸ்கவரியில் போடுவாங்களா அந்த பாட்டில் தயாரிக்க, அந்த திருண்டு வச்சு அப்படியே உருக்கி என்னமோ பண்ணிவிட்டு புஷ்ஷுன்னு ஊதுவாங்க, பாட்டில் வந்துடும். இல்லைடா, எவ்வளோ உறுதியாக இருந்தாலும் நரக்குன்னு ஒரு இழுத்தோட கிழிஞ்சு போயிருதுடா. பாட்டிலுக்குன்னே தனியாக ஒரு ஆள் வரணும் போல இருக்குடா பொறுக்கிறதுக்கு. அவசியம். குட்டி குட்டியாக நிறையா கிடக்கு. பெருங்காலோடலாம் வந்தாங்கன்னா மழையே எவ்வளோ எடுத்தாலும் க்ளீன் ஆக மாட்டேங்குது. நிறையா இருக்குது. இப்போ இன்னும் ஆள் நிறையா வேணும் நமக்கு. என்னது? இன்னும் ஆள் நமக்கு நிறையா வேணும். போக போக வருவாங்க. நாளைக்கு இந்த குழியை சுத்தம் பண்ணுவோம். நாளைக்கு இந்த குழி இருக்குல்லங்கண்ணா, அதை சுத்தம் பண்ணுவோம். இதோ இந்த குழிக்குள்ளே எம்பிட்டு குப்பை கிடக்க போகிறேன். பண்ணிடுவோம். 2 சாக்கு வச்சாச்சா? வந்துருச்சு. அதெல்லாம் 2 சாக்கு வந்துருச்சுடா. போகலாமா? போகலாம். ஒரு நாள்லாம் பத்தாது, கிட்டத்தட்ட 9 மாதம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். வருஷக்கணக்காகும். வருஷக்கணக்கு.